சின்ன நடிகை தான் சொல்லுவாங்க. அப்கமிங்கு ஏற்கனவே வந்து வயசாகிட்டு ஓரமாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து புதுசாக வரவங்களுக்கு தானே இந்த மாதிரி டார்ச்சர்லாம் இருக்குது, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஓரளவு பெரிய நடிகைகள் பிரபலமானவங்களாம் அது சொல்ல போகிறதில்ல, சொல்ல அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையானது இந்த ஹீரோ கூட நடிக்கணும், நம்ம உச்சத்தில் போகணும், சம்பாதிக்கணும், முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். அது சில டைரக்டர்கள் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மாறி இருப்பாங்க. சில டைரக்டர்கள்கிட்ட வந்து பெண் இப்போ தான் வந்து சமீப காலமாக தான் பெண் அசிஸ்டண்ட்டுங்கிறது இருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் பெண் அசிஸ்டண்ட் இல்லை. இவங்களுக்கு வடிகாலுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் வச்சுருப்பாங்க. ஒன்று டான்ஸராக வருவாங்கள, குரூப் டான்ஸில் வர்றவங்கள அவங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு இவங்க இருக்காங்களே, அந்த தமன்னா. ஆமாம், தமன்னா நடிக்க வந்த காலகட்டத்திலே இங்கே சினிமா வாய்ப்புகள் தேட வந்தபோது யாரோ ஒருத்தர் அவங்க பிஆர்ஓவோ மேனேஜராக ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ரோட்டில் இந்த கொஞ்சம் தொழிலதிபர் இவங்களெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா ஓங்கி ஒரு ஆறு அடிச்சுருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் நடிக்க வந்திருக்கேன், படுக்க வரல அப்படின்னு ஓங்கி ஒரு ஆறு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க டிஸ்கஷனில் உட்கார்ந்தவங்க பத்திரிகையிலேருந்து வந்த சில பேர், அவங்க சில படம்லாம் எடுத்திருக்காங்க. அது சில படம்லாம் அவங்க என்னென்னா, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு டிஸ்கஷன்லாம் 15,000 பணம் வாங்கி அந்த அம்மாக்கிட்ட காலி பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை அப்படி ஏமாற்றிட்டாங்க வேறு வகையில். காசு வாங்கி ஏமாற்றி இப்போ அந்த அம்மா நடு ரோட்டில் நிற்கிது, காசு தரல, காசு போயிடுச்சு. இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. ஆண்கள்னால் பணம் சார், பெண்கள்னால் இது. சினிமாங்கிறது இதுதான். அதாவது டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஹீரோவும் அந்த ஹீரோயினை என்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டார். அதாவது அந்த ஹீரோயினை பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டார். எந்த ஹீரோவும் எந்த டைரக்டர்னு சொல்ல மாட்டார். அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களே தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே கோத்தி விட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோவுக்குன்னு கொடுக்குற ஹீரோயினுக்குன்னு கொடுப்பாங்க, தனியாக தான் இருக்கும். அது இதை என்னென்ன கேட்டில் நிற்பான் பாருங்கள், அவன் தான் தீர்மானிக்கிறான். இவனை விடனா விடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அவன் தான். யாரை விடணும் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் கூட்டிகிட்டு வரதும் அவனை தான். ஃபோன் பண்ண அவங்க அப்படின்னு அவனே தான் கூட்டிகிட்டு வருவான். அவன் தான் அந்த கேட்டில் இந்த கதவை சாத்து கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் தான். கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் இவங்களுடைய நம்பகமான ஆளாக இருப்பான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கேரள பாலியல் வழக்கை பற்றி. அதுவும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியலை. ஏன்னா தினம் ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் ஒவ்வொரு நடிகைகள் வந்து தொடர்ந்து அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி மேலே வந்து ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அவர் மேலே மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து ஒரு 6 பேர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட்டு பாலியல் பண்ண மாதிரியான ஒரு இதை தான் அவங்க வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பத்மபிரியா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், இங்கே ஒரு பவர் சென்டர் இருக்குது, இவங்க ஏமாத்துறாங்க, நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதுகெலும்பு இல்லை, மலையாள நடிகர் சங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மலையாளத்தில். தமிழ்லையும் இந்த மாதிரியான செய்திகள் நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்குறோம். ஷர்மிளா அவர்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மலையாளத்தில் தான் அப்படி இருக்குது, தமிழில் என்னை யாரும் அப்படி அப்ரோச் பண்ணலை, தமிழில் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ஒரு இன்னும் சொல்கிறாங்க. அது இதில் எது உண்மை அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரியுது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. தமிழில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? ஏன்னா ராதிகா ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, அதற்கு பிறகு வந்து வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி போயிட்டுருக்கு சார்? இல்லை, அவங்க தமிழ் இந்த கேரவன் தமிழ் இல்லை, மலையாள படத்தோட கேரன், அதில் தான் கேரவன் சொல்லியிருக்காங்க. தமிழை பற்றி அவங்க பெருசாக சொல்லலை. தமிழில் இருக்குது, நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு பெருசாக யாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கமிட்டி ஆரம்பித்தா ஒரு விழா வந்து யாரோ சொல்லுவாங்களா என்ன தெரியல. அப்படி சொன்னாலும் கூட இந்த சின்ன நடிகை தான் சொல்லுவாங்க. அப்கமிங்கு ஏற்கனவே வந்து வயசாகிட்டு ஓரமாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து புதுசாக வரவங்களுக்கு தானே இந்த மாதிரி டார்ச்சர்லாம் இருக்குது, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஓரளவு பெரிய நடிகைகள் பிரபலமானவங்களாம் அது சொல்ல போகிறதில்ல, சொல்ல அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையானது இந்த ஹீரோ கூட நடிக்கணும், நம்ம உச்சத்தில் போகணும், சம்பாதிக்கணும், முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். அதனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அப்கமிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு படமும் கிடையாதுல்ல, இவங்க சொல்லலாம். அவங்களுக்கு வந்து வெவ்வேறு வகையில் போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி லைஃப் வந்துடும். அந்த லைஃப் வந்த பிறகு இது சொல்லணுமா, இப்போ எதுக்கு நமக்கு வந்து லைஃப் பாதிக்கும் அப்படின்னு அப்படி யோசிப்பாங்க பெரிய ஆட்களில் மாஸ் ஹீரோ கூட நடிக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சார். சில இடங்களில் நடந்தாலும் கூட சொல்ல மாட்டாங்க. சில இடங்களில் மாஸ் ஹீரோ கூட இவங்களே அப்ரோச் பண்ணுவாங்க.
அந்த ஹீரோ கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட நீங்கள் இப்போ நடிக்கும்போது ஓவர் நைட்டில் நீங்கள் பெருசாக இதாகிடுவீங்க, ஃப்ளாஷ் ஆகிடுவீங்க. அதனால தான் ஒரு இது பண்ணுவாங்க, நடிப்பாங்க, விரும்புவாங்க. அது சொல்ல மாட்டாங்க. அந்த சின்ன ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஏமாற்றப்பட்டவர்கள், இவங்களுக்கு ஒன்று காசு கொடுக்காம ஏமாற்றிருப்பாங்க, இல்லை அது வந்து பணம் தர்றேன்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த கூட்டு வரான் பாருங்கள், அவன் எடுத்துக்குவான், இவங்களுக்கு கொடுக்காம போயிருப்பான். அவனும் நீ அங்கே பண்ணல எனக்கும் பண்ணிடு அப்படின்பா. ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி அவன் அப்படி பார்ப்பான். அந்த நேரத்தில் இவனுக்கு பணம் தர பாதி தான் கொடுப்பான். அங்கே 10 லட்சம் பேசினானே இவனுக்கு ஒரு 1 லட்சம் தான் கொடுப்பான். அதுவும் வந்து கொடுக்காம ஏமாத்துகிற ஆட்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களில் ஏமாற்றப்பட்டவங்க தான் வந்து பேசுவாங்க. நேரடியாக அந்த பிரபலமான இருக்கிற நடிகைகளோ, பிரபல நடிகைகள் வந்து அந்த பிரபல டைரக்டர்களால் டார்ச்சர் ஆனவங்களும் இருக்காங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இல்லை தமிழ்லேயே அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ ராதிகா அவர்கள் ஒரு குற்றம் சாட்டுறாங்களே, அவங்க மலையாளத்தில் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் பேசினேன், அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னாங்களே. இப்போ தமிழ்லேயே அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் நான். ஏன்னா தமிழில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இருக்குது, ஆனால் கம்ப்ளைண்ட் வரல, வந்துச்சுன்னா பெரிய அளவில் இது வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குது, நிறைய பேர் இருக்குது, நிறைய பெரிய டைரக்டர்கள் மேலெல்லாம் இருக்குது, பெரிய டைரக்டர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. சில டைரக்டர்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க. சில டைரக்டர்கள்கிட்ட வந்து பெண் இப்போ தான் வந்து சமீப காலமாக தான் பெண் அசிஸ்டண்ட்டுங்கிறது இருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் பெண் அசிஸ்டண்ட் இல்லை. இவங்களுக்கு வடிகாலுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் வச்சுருப்பாங்க. ஒன்று டான்ஸராக வருவாங்கள, குரூப் டான்ஸில் வர்றவங்கள, இவங்க எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா சார், நேரடியாக வந்து யாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு தேவைன்னா ஒரு மாஸ்டர் இருக்காரா, அந்த மாஸ்டர் மூலம் அல்ல வேறு ஒருத்தர் அந்தந்த துறையை சார்ந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அது உங்களுக்கு வந்து வேறு அந்த அசிஸ்டண்ட்டு சேர்ந்தவங்க அதெல்லாம் ஒன்று வராது. வேறு சொல்கிறேன், வேறு இந்த குரூப் டான்ஸ் அது இதுன்னு இருக்காங்களே, அவங்கள யாராவது இவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. இவங்களே செலக்ட் பண்ணி அப்படி வந்துடுங்க, இது வந்துடுங்க. இது அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க. எந்த நடிகரும் நேரடியாக சொல்ல மாட்டான். எந்த நடிகரும் வந்து அவங்கள கூப்பிட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க. அவருக்காக யாராவது ஒருத்தர் பேசுவார். அதுக்குன்னு சில நடுவர்கள் இருக்காங்க, அவங்க வேலை அதுதான். எப்படியாவது அவங்க வந்து கரெக்ட் பண்ணி, அதாவது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா அப்படின்னா எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கரெக்ட் பண்ணி உனக்கு வந்து நீ பெரிய ஆளாயிடலாம், இதாகிடலாம். இந்த தமிழ்லேயே சொல்கிறீங்க? நம்ம தமிழ்லேயே உண்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? நீங்கள் பெயர்கள்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு இயக்குனரோ நடிகை அந்த பேர் சொல்ல வேண்டாம், பட் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா? நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு யாரோ ஒரு முன்னே சொல்லியிருந்தேன், ஒரு நடிகை ஒன்று சொல்லியிருந்தேன். சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ஒரு நடிகை வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க போகிறேன், நீங்கள் தான் ஹீரோயின், நான் புதுசாக இப்போ எடுக்க போகிறேன், நீங்கள் தான் ஹீரோயின், ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார், அவங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் அவங்ககிட்ட நான் இது பண்ணலாம், படுத்தாலும் கூட படம் வந்துடும், அந்த படம் வரும், அந்த பெரிய நிறுவனத்தில் நடித்ததுனால 4 படம் கிடைக்கும், அந்த படமும் வெளியே குறிப்பிட்ட நேரத்தில் படம் வந்துடும், ரிலீஸ் ஆகும், எனக்கும் பேர் கிடைக்கும். நீங்கள் படம் எடுப்பீங்களா என்னன்னு தெரியாது, இப்போ தான் வர்றீங்க, நீங்கள் படம் எடுக்கணும், அது ரிலீஸ் ஆகணும், அதுக்கு பிறகு தான் இது பண்ண முடியும். அது ரிலீஸ் ஆனாலும் ஓடுமா என்னன்னு தெரியாது, உங்களை நம்பி எப்படி நான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த இன்னொரு நடிகை, அவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சு கொஞ்சம் விஜயகாந்த் கூட இவங்க எல்லாம் நடிச்சுட்டு அவங்க தெலுங்குலேருந்து வந்தவங்க. தெலுங்குலேருந்து வரும்போது இங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி பிடிச்சிட்டு, நாங்கள் வந்து படம் தயாரிக்கிறோம், நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தான் இவங்க என்ன அப்படின்னு தெரியுது. முதல் நாள் கூட்டிட்டு வர இவர் தான் ப்ரொடியூசர்மா அப்படின்னு உட்கார வச்சு பேசி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா தான் நீ தான் ஹீரோயின், ஓகே ப்ரொடியூசர் வந்து. மறுநாள் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சியர் இவர் தான் ஃபைனான்ஸ்மா, இவர் தான் பணம் செலவுக்கு தர்றாரு, இது பண்ண போகிறார், இவர் தான் பண்ணிக்கணுமா, ஓகே அவர். அதுக்கு பிறகு இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் தான் படம் வாங்க போகிறார், இது வாங்க போகிறார். இவர் கதை சொல்லும்போது உண்மையாக நம்பணும்ல, இவர் தான் படம் வாங்க போகிறாருமா, உன் படத்தை நீ எங்கேயோ, இவரும் வந்து ஆமாம் நீ எங்கேயோ போயிடுவேம்மா அப்படின்பாரு. இவரும் ஒரு கூட சேர்ந்து வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடி இந்த மாதிரி தொழிலதிபர்கள் மாதிரி தான் இவன் கூட்டிகிட்டு வந்துருக்கா. ஃப்ரெஷ் சார், புதுசு சார் அப்படின்னு, அங்கே வந்து புதுசு சார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து நடிக்க போகிறீங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு தான் உங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு 4-5 நாள் இப்படி ஓடிட்டுருக்கு. அப்போ தான் வந்து இவன் வேறு ஏதோ தொழில் பண்ணுறான்னு அதுக்கு சந்தேகம் வருது. டெய்லி ஒருத்தன் வர்றான், அவன் காரியம் முடிச்சுட்டு போயிடுறான், அதுக்கு பிறகு அவன் காணோம், அவனை பற்றி எதுவும் தெரியாது. அப்போல்லாம் உங்களுக்கு செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது இல்லை, அதுவும் கிடையாது, யாருன்னே தெரியல. அப்புறம் வந்து இவன் ஏதோ கேம் பண்ணுறான் அப்படின்னு அவன் தெரிஞ்சு அதுக்கு பிறகு
துரத்தி விட்டு போகிறாங்க. ஓகே. அதோடு அவங்க அதுக்கு பிறகு தான் மறுபடியும் வந்து வேறொரு ஆள் மூலமாக வந்து அவங்க வேறு சில படங்கள் நல்ல படங்களில் போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சு ஓரளவு வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க அவங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு இவங்க இருக்காங்களே அந்த தமன்னா. ஆமாம். தமன்னா நடிக்க வந்த காலகட்டத்திலே இங்கே சினிமா வாய்ப்புகள் தேட வந்தபோது யாரோ ஒருத்தர் அவங்க பிஆர்ஓவோ மேனேஜராக ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ரோட்டில் இந்த கொஞ்சம் தொழிலதிபர் இவங்களெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா ஓங்கி ஒரு ஆறு அடிச்சுதான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் நடிக்க வந்திருக்கேன், படுக்க வரல அப்படின்னு ஓங்கி ஒரு ஆறு அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. இவன் வந்து அந்த மாதிரி போல்டாகவும் இருக்காங்க. அதாவது காரில் வச்சு இதில் வச்சு ஒரு இது பண்ணலான்னு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவங்கள வச்சு ஒரு பிஸ்னஸ் நல்ல அழகாக இருக்குது, சூப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்ல ஒரு இது வந்துடும் இவன் நினச்சான். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம வசியில் ஓங்கி ஒரு ஆரம் வச்சு நான் வந்து இதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னை மறுபடியும் பார்த்தேன் அவ்வளோதான் தொலைச்சிருவேன்னு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வெவ்வேறு அவங்க வந்து ஒரு தமிழ் படித்தலை, அதாவது இந்த வெறுபடிய இது ஒரு படம் தமிழில் தான் வந்துச்சு, உனக்கு 18 என்னமோ ஒரு இல்லை வேற ஒரு படம் இல்லை அந்த படத்தில் அவங்க நடிக்கல. இல்லை அவருடைய வேற ஒரு படம் அது. அவருடைய ரவி கிருஷ்ணா நடிச்ச படம். வில்லியா கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க. காலேஜ் சொந்த படம், அவருடைய சொந்த படம். அதில் தான் வந்து அறிமுகமானாங்க. அப்போ தான் நான் வந்து ஏவிஎம்ல கேடின்னு நினைக்கிறேன், கேடியே என்னமோ ஒரு படம். அதில் வந்து அங்கே தான் மீட் பண்ணேன், ஏவிஎம்ல மீட் பண்ணேன். அப்போ தான் நான் பேசிட்டு வந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக சில பேர் அப்போவே இது பண்ணிடுவான். அதுக்கு பிறகு அவன் மாறி இருப்பாங்கங்கிறது வேற. ஸோ இந்த சினிமாக்குள்ளே வந்த பிறகு பெரிய ஹீரோவுக்காக மாறி இருக்கலாம், பெரிய ஏதாச்சும் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி சீப்பாக எல்லாம் அவங்க இப்போ இப்படி சீப்பாகவும் கொண்டு போயிடுவாங்கங்கிறது கொண்டு சொல்ல வரேன். இல்லை இப்போ இதே கோடம் பக்கத்தில் நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஹீரோயினாக வர. அதை தான் உங்கள்கிட்ட கேட்க வரேன். இப்போது உங்களுக்கு இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பார்த்துருக்கீங்க. முன்னொரு காலத்தில் இருந்திருக்கும் இல்லையா, இப்போ நம்ம பிரபல இயக்குநர்களாக நடிகர்களெல்லாம் பார்க்குறவங்க கூட இந்த மாதிரி இதில் இருந்திருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. இருந்திருக்குமோ, அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, அது இப்படின்னு நடந்திருக்கா? இல்லை, இந்த பிரபல நடிகர்கள் ஏமாத்துறது உண்டு. சில பேர் டைரக்டர்களை நடிகர்களை வந்து நடிகைகளை ஏமாத்துறது, இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அதுவும் உண்டு. சில உப்மா டைரக்டர்களும் இருக்காங்க, உப்மா தயாரிப்பாளர்களும் இருக்காங்க. சும்மா கம்பெனின்னு வச்சுக்கிட்டு பேர் வச்சுட்டு ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிமே இல்லாமல் படம் ஓட்டுற ஆட்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனே வந்து 30,000 ரூபாய் கொடுத்து பாடல் எடுக்க போகிறேன்னே அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்கள் புக்கை சொன்னால அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெண்கள் எத்தனை பேர் ஏமாற்றிருப்பாங்கன்னு தெரியும். அதில் அதாவது நீங்கள் வந்து உங்களை நம்ப வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க சார். உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குது இது இருக்குன்னா நம்ப வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பெண்மணி வந்து இங்கே படம் டைரெக்ஷன் பண்ணணுன்னு வந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து டைரெக்ஷன் பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு சில ஆட்களை வச்சு இவங்களே வந்து சில டிஸ்கஷன்கள்லாம் உட்கார வச்சாங்க. டிஸ்கஷனில் உட்கார்ந்தவங்க பத்திரிகையிலேருந்து வந்த சில பேர், அவங்க சில படம்லாம் எடுத்திருக்காங்க. சில படம்லாம் அவங்க என்னென்னா அங்கே அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு டிஸ்கஷன்லாம் 15,000 ரூபா பணம் வாங்கி அந்த அம்மாக்கிட்ட காலி பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை அப்படி ஏமாற்றிட்டாங்க வேறு வகையில். காசு வாங்கி ஏமாற்றி இப்போ அந்த அம்மா நடு ரோட்டில் நிற்கிது, காசு தரல, காசு போயிடுச்சு. இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. ஆண்கள்னால் பணம் சார், பெண்கள்னால் இது. சினிமாங்கிறது இதுதான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஏதாச்சும் கொடுங்க, என்ன கிஃப்ட்டு தரீங்க, உங்களை இதாக்கிறேன், நான் இந்த வாய்ப்பை வாங்கி தரேன், நீங்கள் என்ன தரீங்க, எனக்கு ஒரு வாட்டி அப்படிம்பாங்க. இன்னும் சில நடிகர்கள் அந்த காலத்துலலாம் ஒரு நடிகர்கள்லாம் ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து ஒரு பெரிய நடிகைக்கிட்ட அவர் வந்து அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் சிவாஜி கூடலாம் நடித்தவங்க. அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குல்ல, அப்பாலாம் அப்படியே கெஞ்சி அம்மா உங்கள் கூட ஒரு முறையாவது அப்படின்னு பல தடவை கெஞ்சி அடைச்சே இதுக்கு தானே கெஞ்சிட்டு இருக்க, போயா நாளைக்கு வந்துடுறியா போயா அப்படின்னு போயிட்டு போகிறதும் உண்டு. இது நடக்கிற சொல்கிறது இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலேயே ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் கொடுத்தா. ஓகே, அது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு பெரிய ஹீரோயின்ட்டு அப்படியெல்லாம் போயிருக்கு, இது பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னு. இன்னொரு நடிகர் கூட அதே மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின், அவங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் மிகப்பெரிய ஹீரோயின், அவங்க நடனத்துலலாம் மிகப்பெரிய ஹீரோயின். அவங்கள கெஞ்சி பண்ணி அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்க ஞாபகமே இருக்குது அப்படி இப்படி ஐஸ் வச்சு சரி போய் தோலை நாளைக்கு வந்துருப்போ, நாளைக்கு ஒயின் பாட்டில் 2 எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு முடிஞ்சது, அவ்வளோதான். இப்படி அதாவது அவங்க எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இது பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம். சில பேர் இப்போது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து அதுக்குன்னு சில இவங்க இருக்காங்க,
அதாவது டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவும் அந்த ஹீரோயினை என்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டார். அதாவது அதாவது அந்த ஹீரோயினை பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டார். எந்த ஹீரோவும் எந்த டைரக்டர்னு சொல்ல மாட்டார். அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களே தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே கோத்து விட்டு போயிடுவாங்க. எந்த இடத்துல கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு தான் தெரியும், எந்த நேரத்துக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஹீரோக்கிட்ட கேட்டிங்க, அந்த ஹீரோயினே வந்து என்ன சார் நீங்கள் இப்படி கீழ்த்தரமாக பேசுகிறீங்க, ஒரு பையனை விட்டு வர சொல்லியிருக்கீங்களே சார், என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நானா யார் அது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதேன்னு சொல்லுவார். அவ்வளோதான். நான் அப்படி அப்படி சொல்லவே இல்லையே அப்படிம்பார். என்ன மாதிரி ஹரிச்சந்திரன் கிடையாதும்பாங்களா, அந்த மாதிரி தான் நான் கிடையாது அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதில்? அதனால தான் எந்த ஆதாரமும் கிடைக்காம போக அதுதான் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூட்லேருந்து வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் ஆகும். அது யார் அப்படின்னு அவங்களுக்கான ஆட்டில் தான். இது பல இடங்களில் இருக்குது. தொழிலதிபர்களுக்கும் உண்டு, பெரிய பெரிய ஆட்களுக்கும் உண்டு. எல்லாமே அவங்க நேரடியாக வர மாட்டாங்க, சுற்றி வளைச்சி யாராச்சும் ஒருத்தன் வருவான். எல்லா இடத்துலையும் ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க சார். அந்த கனெக்ட் பண்ணுறவன் தான் இதுக்கு எல்லாம். அது இப்பயும் இருக்கா? இப்பவும் இருக்குது, இப்பவும் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, இப்பவும் இருக்காது. இல்லை, இப்போது நிறைய வாய்ப்புகள் தேடி வராங்க. சில பேரெல்லாம் இவங்க தான் வேணும்லாம் இல்லாமல் தேடுறாங்க. நிறைய வாய்ப்புகள், திறமைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களில் இருக்காங்க. அவங்களுக்கும் இதை மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சில இப்போ படித்த பெண்கள் எல்லாமே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வருது. சில இடங்களில் சில படித்த பெண்கள் வந்தாலும், சார் அதெல்லாம் கிடையாது, எனக்கு சம்பளம் இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ தந்துங்களாம் சொன்னாங்க, ஓகே அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதுவும் பேசுகிற ஆட்களும் இருக்காங்க. வெளிப்படையாக எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, ஓகே கொடுங்க, எனக்கு சம்பளம் இவ்வளோ. ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே எந்த நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூட இது பண்ணக்கூட, குறிப்பிட்ட இந்த ஹோட்டல் தான் அதுதான் அப்படின்னு கரெக்டாக பேசிடுவாங்க. அதோடு நீங்கள் காது வச்சும் போயிட்டே இருக்கும். அது நேரடியாக அது பெரிய பெரிய நிறுவனங்கள் அது இருக்காது, பெரிய நிறுவனங்களில். ஆனால் ஏவிஎம்மோ வேறு அந்த சூப்பர் குட்டோ அங்கே அவங்க கவனிப்பாங்க, தன்னுடைய கம்பெனி பேர் கெட்டு போகக்கூடாது. ஹீரோ இது பண்ணிக்கலாம். ஹீரோ என்ன பண்ணுவார், விரும்புகிறாருன்னா ஹீரோவுக்குள்ளே யாராவது சொல்லிக்கிள்ளி அவங்க பார்த்துக்குவாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் தான் கூட்டி இது பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா பேர் கெட்டு போயிடும். அதனால் ப்ரொடக்ஷன் சைடில் நீ ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். ஹீரோ யாரையாவது அனுப்பி இது பண்ணால் அந்த அம்மா அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டோம். ஆஃபீஸ் இருக்குது, ரூம் இருக்குது, அங்கே பண்ணிக்கிட்டோம். அவுட்டோரில் தான் இது பெரும்பாலும் அவுட்டோரில் தான் நடக்கும், இன்டோரில் நடக்காது. இன்டோரில் எல்லா நடிகர்களும் உத்தம புத்திரனாக இருப்பாங்க. இங்கே தான் நாங்கள் மனைவி மக்கள்லாம் இருக்கனால உத்தம புத்திரன். அவுட்டோர் போயிட்டால் தான் இவங்க அவங்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இன்டோரில் அதெல்லாம் கிடையாது. நடிகர்கள் பேசலை, இதை பற்றி அதிகமாக பேசலை, வாயே திறக்கலை. ரஜினி அவர்கள் கேட்டப்போ கூட எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்ட்டு கடந்துட்டார். கமலஹாசன் அதை பற்றி பேசலை, விஜய் அவர்கள் பேசலை, அஜித் எப்பவும் பேச மாட்டார். அப்படின்னும்போது இதை பற்றி ஏன் வாய் திறக்கவே யோசிக்கிறாங்க? என்ன விஷயம்? நம்ம தனுஷம் பேசலை. இல்லை சார், நான் எல்லாரையும் சொல்கிறேன். நான் ஒரு 4 பேரை சொன்னேன். சரி, உங்களோட இவர், நீங்கள் அவரோட ரசிகர், நீங்களே சொல்லுங்கள். சரி, சிவகார்த்திகேயன் உங்கள் நண்பர் தானே சிவகார்த்திகேயன், அவருமே பேசலை. அதாவது யாரும் பேச மாட்டாங்க சார். பேசும்போது நீங்கள் நீங்கள் பேசும்போது நீங்கள் என்னன்னா நீங்கள் பேசிய ஒரே ஆள் விஷால் சார், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்பவும் அவரை தான் திட்டுவீங்க. என்ன சொன்னார்? செருப்பால் அடிங்கன்னாரு. ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்கன்னா செருப்பால் அடிங்க. இவங்க யாரை செருப்பால் அடிப்பாங்க? அவங்க டைரெக்டாக கூப்பிட்டா தானே சார் செருப்பால் அடிக்க முடியும். வேற எவனும் தான் இல்லை சார் கூப்பிட்றான், அவனை எப்படி செருப்பால் அடிக்க முடியும்? அவர் என்ன சொன்னார்? யார் கூப்பிட்றாங்களோ அவங்கள செருப்பால் அடிக்கன்னு தான் சொன்னார். இப்போ இவர் சொன்னாருன்றதுக்காக ஹீரோவையா போய் அடிப்பாங்க, டைரக்டரை போய் அடிப்பாங்களா? யார் கூப்பிட்றாங்களோ அவங்கள தான் செருப்பால். அவன் சொல்லிட்டு இவன் சம்பந்தம் இல்லாமல் அடியில் வாங்கிட்டு போவான். சம்பந்தம் இல்லாமல் அவன் அடியை வாங்க போகிறது, அவன் தப்பிச்சு போயிடுவான். கேட்டாருன்னு சொன்னேன், வராதும் ஒழிச்சிட்டோம் போ, இதனால் நீ இவ்வளோ இழப்ப அப்படின்னு ஒரு ஐடியாலாம் சொல்லுவான். இவ்வளோ இழப்பு போயிடும், இது போயிடும் அப்படின்னு அப்படியே லிஸ்ட்டு போடுவான். அதுவாகவே ஓகேன்னு வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நடிகர்கள் இதை பற்றி உண்மையாகவே யாருமே பேசலை இல்லையா? பேசலை. அதான் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வியோடு முடிக்க மாட்டீங்க. ஆமாம், இது எப்படி சார் இது அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா சார், உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா சார், உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா சார், இப்படின்னு நீங்கள் கேள்வி அடக்கிட்டே வருவீங்க. அதுக்கு என்ன சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் அதாவது
ஏதோ ஒரு இது இல்லை அப்படிங்குவாங்களா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இப்போது அவர் வந்து ஒரு தனியாக இது பண்ணி ப்ரெஸ் மீட் வச்சு அதெல்லாம் நான் கேட்கல. இப்போல்லாம் நிறைய இருக்குது. எக்ஸ் தளத்தில் தான் கட்சியை அறிவிக்கும் போது நீங்கள் வந்து இதை வந்து பேசுகிறது வந்து பெரிய இது இல்லை அப்படின்றது தான். இல்லை, நீங்கள் விஜய் கூட சொல்லலாம். இப்போ கட்சிக்கு வர போகிறீங்க, இது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதாவது நீங்கள் சொன்னீங்களே எக்ஸ் தளத்தில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம், வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம், அவ்வளோதான், அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒருவேளை இவங்களும் அதுக்கு ஆதரவாக இருக்காங்களோ, இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் இருக்குன்ற ஒரு சந்தேகம். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா மேலும் மேலும் கேட்கும்போது நீங்கள் உங்களை அறியாமல் வேறு யாராவது நீங்கள் அடையாளம் காட்டலாம். அவங்க சும்மா இருப்பாங்க மாட்டாங்களா? நீ மட்டும் யாக்கியமா அது தெரியாது இது தெரியாதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ராதிகா அவர்கள் இதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆமாம், கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். அது எங்கே நடந்தது சொல்லுங்கள், எந்த படம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கம்பெனி, அதாவது அந்த படம் பேர் சொன்னாலே கம்பெனியை தெரிஞ்சிடும். கம்பெனி என்ன ஹீரோ தெரிஞ்சிருவார், இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும். இல்லை, இப்போ ராதிகா மட்டும் இதற்கு தனியாக நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இது தெரியுது இல்லையா? ஆமாம், அதை வந்து அவங்க தேவையில்லை. அதாவது சொல்லிட்டாங்க, எனக்கும் அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன கேரவனில் இந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. ஆனால் கேரவனுங்கிறது உங்களுக்கு வந்து மலையாளத்தில் நடந்திருக்கு. பெரும்பாலும் தமிழ்லேயே நிறைய கேரவன்லாம் இருக்குது. சில இடங்களில் வந்து அந்த கேரவன் கம்பெனிக்காரங்க சொல்ல முடியாதது. அந்த வந்து அங்கே பணிபுரியக்கூடியவங்களோ யாராவது ஒருத்தர் தான் அது பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன ஆகும்னா, கேரவன்லாம் எப்படின்னா இனிமேல் என்ன அதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது எல்லாம் உள்ளே போகும்போது நீங்கள் இன்றைக்கி வந்து கேமரா எங்கே போனாலும் இருக்கும் சார், எந்த இடத்துல போனாலும் இருக்குது. கேமரா இல்லாத இடமே இல்லை. பாத்ரூமில் வைக்காமல் இருந்தால் சில இடங்களில் பாத்ரூமில் வைக்கிறாங்க. சில இடங்களில் நீங்கள் இங்கேயே வந்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்கள் பேசிட்டு வர்றதெல்லாம் சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் நின்று தன்னுடைய ஸ்டாஃப் யார் கூட பேசுகிறாரு, யார் கூட டீ குடிச்சு அரட்டை அடிச்சிட்டு இருக்காருலாம் பார்ப்பாங்க. நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன். எங்களுக்கு நிறுவனத்தில் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் அப்படி பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வர்றவங்களுக்கு இப்போ விவரம் தெரிஞ்சு தான் எல்லோரும் வர்றீங்க, நடிக்க வர்றீங்க. நீங்கள் வரும்போது இங்கே கேமரா இருக்குமா, இது இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் கேமரா கிடையாது, கேரவன் கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து தான் சாதாரண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓரமாக நீந்து உட்காந்துட்டு விசிறிட்டு இருப்பாங்க யார் ஹீரோ. அல்லது இப்போ இன்றைக்கி ஒரு இதை வச்சிடறாங்க, ஒரு ஃபேன் ஒன்று வச்சிடறாங்க. அன்றைக்கி வந்து அதுவே இல்லாமல் இருந்தாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து அப்படி இல்லாமல் இருக்கும்போது கேரவன்னு வந்த பிறகு தான் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சில நேரங்களில் மர்மங்கள். விஜய் கூட ஒரு முறை ஏதோ வந்து யாரையோ நெப்போலியன் உள்ளே போக கூட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன மர்மம்னு சொல்ல முடியாது. நம்ம அவருடைய ப்ரைவசி, நான் தனியாக இருக்கணும்னு பார்த்துருப்பார். நீங்கள் திடீர்னு போகக்கூடாதுன்பாங்க. அது ஹீரோவுக்குன்னு கொடுக்குற ஹீரோயினுக்குன்னு கொடுப்பாங்க, தனியாக தான் இருக்கும். இதை என்னென்ன கேட்டில் நிற்பான் பாருங்கள், அவன் தான் தீர்மானிக்கிறான். இவனை விடனா விடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அவன் தான். யாரை விடணும் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் கூட்டிகிட்டு வரதும் அவனை தான். ஃபோன் பண்ண அவங்க அப்படின்னு அவனே தான் கூட்டிகிட்டு வருவான். அவன் தான் அந்த கேட்டில் இந்த கதவை சாத்து கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் தான். கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் இவங்களுடைய நம்பகமான ஆளாக இருப்பான். வேற யாரும் நிற்க மாட்டான். அந்த காரவன்காரனும் அந்த கதவுக்கு பக்கத்தில் நிற்கிற இவன் தான். இல்லை, இது இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நடக்குது, தெரிஞ்சே நடக்குது. இது கமிட்டி அமைச்சு இது பண்ணுறாங்கல்லும் போது நடக்காது, இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்களே சார். அது ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பியூராக இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் தான். அது ஒரு சிலர் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சிவகுமாரை சொல்லுவாங்க, ஓகே, இப்போ சூர்யாவை சொல்லுவாங்க, ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு மலையாளத்தில் வந்து மம்முட்டியை சொல்லுவாங்க, ஓகே. மம்முட்டியை நிறைய பேர் இந்த பெண்கள் நான் சமீபத்தில் இது சம்மந்தமாக பார்க்கணுன்னு பார்த்தா மம்முட்டியை பற்றி யாருமே விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க எல்லா நடிகைகளும். இல்லை, தமிழில் வந்து டி ராஜேந்தர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் தொடாமலே நடிப்பார். பியூரான ஆள், ரொம்ப பியூர் அவர். டி ராஜேந்திர நீங்கள் வந்து ரொம்ப 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 பியூர். அதாவது ஒரு சமயம் ஒரு நடிகை ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு அந்த சீன் முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க இவர் அந்த பக்கம் வர்றான்னு தெரியும் போது அவங்க வந்து அதை எடுத்து போட்டு அப்படியே படுத்துருந்தாங்க. அப்படியே அதை பார்த்தவொடனே உங்களுக்கே மூடு வரமோ அந்த மாதிரி தான். ஒரு வந்தார், பக்கத்தில் வந்தார், முந்தானை எடுத்து போத்திட்டு போயிட்டார்.
அவருடைய லவ் சீன் பாருங்கள், தூரத்துலேருந்து பூ கொடுப்பாரு, அந்த பூவை தட்டிட்டு போவார், அந்த அந்த செடியை தட்டிட்டு போவார், மணியை ஆட்டுவார். நீங்கள் வந்து அந்த காலத்துலேயும் வந்து எந்த அளவுக்கு இல்லை, நாதா சுவாமி அப்படின்னு தடவி வருவோம், ஓடி ஓடி. அவர் அந்த மாதிரி ஒரு நடிகர், அந்த மாதிரி இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் போது அவர் மேலே எவ்வளோ மரியாதை, இவங்க இதெல்லாம் கேட்கும்போது அவர் மேலே எவ்வளோ மரியாதை வருது. ஆமாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. உங்களுக்கு அவருடைய ஹீரோயின்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹீரோயின் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அத்தனை பேரும் இவருக்கு மேலே அவ்வளவு மரியாதை. யாருமே இது வரைக்கும் வந்து அவர் டச் பண்ணார், இது பண்ணார். நாமளே பார்த்து மும்தாஜ் அவர் தான் ஹீரோயின் அறிமுகப்படுத்திடுவார். அவரே வந்து மும்தாஜை வந்து இதில் உங்களுக்கு வீராசாமியின் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் கூட மும்தாஜை தான் இவர் விரட்டி இது பண்ண தவிர இவர் விலகியே இருப்பார். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும்போது நீங்கள் எல்லா இயக்குனர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா? அவர்கிட்ட பேட்டி நிறைய இந்த மாதிரி அவரை பற்றி வரக்கூடிய செய்திகள் நிறைய தடவை பேசியிருக்கேன். சிலம்பரசனுடைய முதல் பேட்டி நான் தான் சார் எடுத்தேன். சிலம்பரசன் முதல் பேட்டி அவர் ஹீரோவாக நடிக்கும்போது முதல் பேட்டி தான். அப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ வந்து குமுதத்துக்கான பேட்டி எடுக்க போகிறேன். யோ சவிதா, சின்ன பையன்யா, பாத்தியடியா, ஏதாச்சும் ஏடா கூடமாக கேள்வி கேட்டுறாதையா. அதாவது அவர் நேரடியாக அவர் சிலம்புட்ட நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு யாரும் இல்லை, நானும் சம்பவம் தான் உட்காந்து பேசணும். அப்போவே அவ்வளோ தெளிவாக ரொம்ப அறிவோடு பேசணும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் அது ஹீரோயாக நடிக்கிற படம் சிம்பு. அப்போ வந்து அதுக்கு பிறகு மீட் பண்ணும்போதெல்லாம் என்னையா நல்லா இருக்கியா, தம்பியை பற்றி இப்படியெல்லாம் வருதையா, வாயா நீ வந்து எழுதியா நல்லதா அப்படின்பா, அதெல்லாம் பேசியிருப்பார். அவள் அம்மா மேலே பயங்கர பாசமாக. அவருடைய ஷூட்டிங் கிளம்பும்போது அவங்க அம்மா படத்தில் போயிட்டு சாஸ்தாங்கமாக 3 வாட்டி உருண்டி இது பண்ணி வணங்கிட்டு அப்புறம் தான் கிளம்புறது. அம்மா சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, எங்கள் அம்மா இது ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா அழுதுருவார். உடனே கையில் இந்த வச்சுக்கோ, அந்த மாதிரி ஒரு பெண்கள் சென்டிமீட், அம்மா சென்டிமீட் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா காதல் தூய்மையான ஒரு காதலாக சொல்லியிருப்பார். ஒரு பியூரான காதல் தான் சொன்னது எல்லாமே. அந்த பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசமான வரிகளே இருக்காது, அழகான வரிகளை. கூடையில் கருவாடு பார்த்தீங்கன்னா அதே பார்த்து என்னடி அந்த அன்னைக்கு வந்து இந்த திருநங்கை பற்றி அந்த வந்து அன்றைக்கி வந்து அது ஆபாசம்னு சொல்லலை, அழகாக சொல்லியிருப்பார். அதுவும் ஒரு வாய்ஸோடு அவங்களுடைய இது பண்ணிட்டு போயிருப்பார். அந்தளவுக்கு அழகாக சொல்லக்கூடிய அதில் வந்து பியூரான ஜென்டில்மேன் அவர் தான் நமக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் இருக்கார் ஜென்டில்மேன் ஒருத்தர் இருக்காருங்க. சிவகுமார் சொல்கிறீங்க, அடுத்து சிவகுமார்னு சொல்லுவாங்க, சூர்யா சொல்லுவாங்க. சில பேர் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. சில பேர் சில லிஸ்ட் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் கூட சில லிஸ்ட் இருக்கலாம். இவங்க பார்த்ததில்ல, நான் பார்த்தது. அதேமாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் மலையாளத்தில் பார்த்தா இவரை சொல்லுவாங்க, மம்முட்டியை சொல்லுவாங்க. நான் ஒரு முறை சொன்னேன் இல்லையா, இவங்க அந்த ஐவி சசியுடைய மனைவி தான் இவங்க, சீமா. இப்போ சமீபத்தில் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அந்த படத்தில் ஒரு லவ் சீன். ஏடோ உன் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டாரான். ஏன் கட்டிவிடா அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தார். அதாவது உங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஜோவியலாக இருந்தோம். நாங்கள் வந்து அதாவது இதில் வந்து ஒரு எந்த காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் கிடையாது, ஆபாசமும் கிடையாது. நான் அவருடைய மனைவிங்கிறத அவர் உணர்ந்திருக்கார். டைரக்டருடைய மனைவிங்கிற உணர்ந்து தான் அதை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு புரிதலோடு இருந்திருக்கு. சில ஆரம்பத்தில் உங்களை மதுவெல்லாம் நடிச்சிருப்பா பாருங்க. மது வந்து அந்த செம்மீன்னு அவர் தான் செம்மையாக பண்ணியிருப்பார், பல படங்கள் பண்ணியிருப்பார். அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. மது அவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களே குட்டி பண்ணி என்ன சொல்கிறாங்க, 75க்கு பிறகு வந்து தான் ஃபீல்டே கெட்டு போனது அப்படின்றாங்க. அவங்க சொல்லும்போது 75க்கு பிறகு தான் நிறைய ஆட்கள் புதுசாக நடிக்க வர்ற ஆட்களை தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. நானும் அதுதான் சொல்லியிருக்கேன். புதுசாக வர்றவங்கள தான் நீங்கள், அதாவது ஊருக்கு இழைச்சவன் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது புதுசாக இப்போ பெரிய ஹீரோயினை நீங்கள் மிரட்ட முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. புதுசாக வர்றவனை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கே உட்காரு, அது போய் டீ வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. ஒன்றும் இல்லை, அந்த காதல் படத்திலே பண்ணியிருப்பான்ல, டைரக்டாக ஹீரோ தான் சார். அவன் வந்து என்னென்ன வேலை பார்ப்பான், டிஃபன் வாங்கிட்டு வா, இட்லி வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவான்ல. அது புதுசாக வர்றவன். ஒரு பெரிய டைரக்டரை நீங்கள் கூப்பிட்ட வேலை வாங்க முடியாது. சங்கரை நீங்கள் அப்படி வேலை வாங்க முடியாது. சங்கர்கிட்ட வந்தவர் கூட லேசாக வேலை வாங்கலாம். அதுவும் பெரிய ஹீரோக்கிட்ட டைரக்டர்கிட்ட வந்தவர் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிடலாம். அதுலேயே வந்து கடைசி அசிஸ்டன்ட் இருக்குது, அவர்கிட்ட தான் கொஞ்சம் வேலை வாங்க முடியும். இந்த மாதிரி புதுசாக வர்றவங்கள நீங்கள் ஈஸியாக தட்டி உட்கார வச்சிடலாம். ஈஸியாக அவங்ககிட்ட வேலை வாங்கிடலாம். ஈஸியாக அவங்க வந்து சரி இது சொன்னால் வாய்ப்பு கிடைக்காம போயிடும், ஃபீல்டே போயிடும், நம்ம லைஃபே போயிடும்,
அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பயம்பொறுத்தி அவங்களும் வச்சுருப்பாங்க, இவங்களும் பயந்து சரி அதோடு விட்டுருவாங்க அது. கண்டிப்பாக. அதனால் இவங்களால் ஈஸியாக இது பண்ண முடிஞ்சது. அந்த வாய் சத்து அந்த புதுசாக வர்றவங்க பாவம் சில பலியாடுகள் இருப்பாங்க, அவங்க தான். அது பெரிய ஆட்கள் வந்து இது பண்ணாலும் கூட அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொன்னால் அவங்களுக்கே ஆபத்து. ஓகே ஓகே. ஏன்னா தொடர்ந்து இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுகிறது இது ஒரு 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அன்னைக்கு ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து அந்த சர்ச்சைகள், ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் வந்து தொடர்ந்து அந்த வழக்குகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இவர் கூட நீங்கள் சொன்னீங்க, ஒரு 6 பேர் கூட சொன்னீங்களே, நம்ம இவர் 6 பேர் நிவின் பாலி. நிவின் பால் கூட அவர் மேலே ஒரு பெருசாக இது வரைக்கும் இல்லை பார்த்தா. நிவின் பாலோ இல்லை, அவருக்கு ஒரு உடனடியாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் அதை நான் எப்படி சட்ட இதுபடி நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதான் இந்த மாதிரியாகவும் இருக்கதான் இதை கூட்டிட்டு போனது ஒரு பெண்ணாக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்கள. ஆமாம், ப்ரொடியூசரான்ற பேரில் அவங்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போது இதுல 2 பக்கமும் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கதான். ஷர்மிலி கூட நேற்று ஏதோ இருப்பாங்க, ஒரு வயசான காலத்தில் கூட 3 பசங்க வந்து இது பண்ண பார்த்தாங்க அப்படின்னு. வயசானாலும் விட மாட்டாங்க இவங்க அப்படின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், கோழி ஒரு கம்பத்துக்கு புடவை கட்டினாலும் உன் பேரை விட மாட்டான்னு சொல்லுவார். சத்யராஜ சார் அப்படி ஒரு கிண்டலாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டு அந்த மாதிரி போயாச்சு. அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.